Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து 6 o'clockலாம் எழுந்தாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஸ்டஃப் பண்ணி டெய்லி மார்னிங் வந்துட்டு தண்ணி பிடிக்கிற வேலைலாம் இருக்கும். அதனால் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு சரி சப்பாத்தி வந்து ஊற வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே வந்து சப்பாத்தி மாவு வந்து ஊற வச்சிடுறேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்க டைம்லலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையும் பார்த்துட்டு குக்கிங் வேலையும் வந்து பார்த்துட்டு இருப்பேன். குழந்தை வந்து எழுந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களே வந்து பார்த்துட்டே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8 o'clock வரை தூங்குவாங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி பிடிக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஞ்சிடுவாங்க. கூடவே பேபியோட ஃபுட்டு வந்து ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. குழந்தைக்கு வந்து இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதால மேக்ஸிமம் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக்கிட்டு இருக்கேன். நான்வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் பழக்கல. எக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பவிக்கு மட்டும் தான் வந்து பேக் பண்ணோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெஸ்ட் தான் அப்படிங்கிறதால இன்னைக்கு பவிக்கு மட்டும் வந்து பேக் பண்ணால் போதும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. பேபி வந்து ஏஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்துட்டு பால் மட்டும் போட்டு கொடுத்துட்டு டிவி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாங்ஸ் ஏதாவது பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பர்னரில் வந்து பால் வச்சுட்டு இன்னொரு பர்னரில் வந்து கையோட எங்களுக்கும் வந்து டீ போட்டுடலான்னு வந்து டீ போட்டுட்ருக்கேன். டீ வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறதுல இது மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணிடுவேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக போட்டுடலான்ட்டு இன்னொரு பர்னரில் வந்து வேக வச்சுக்கிறேன் குக்கரில். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதால 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி வந்து எக் ரைஸ் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வந்து அலசிட்டு நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து அரிசி ஊறும்போதே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு உலத்தண்ணி வந்து வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலத்தண்ணி வச்சாச்சு. தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கும் அதே மாதிரி அரிசி ஊறுறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். டீ குடிச்சதுக்கு பிறகு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலத்தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கிறதால ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதால இதை வந்து ஒரு 3/4 பதம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இதுல இருந்து ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் குழந்தைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். சாதத்தோட மசிச்சு கொடுத்துருவேன். சப்பாத்திக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு நடுவில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஆலு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்காம மொத்தமாக தேய்ச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வந்து தேய்க்கணும். தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நெய் இல்லைன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணி நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆலு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இந்த சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக வந்து தயிர் வெங்காயம் இருந்தாலே வந்து போதும். அதோட காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதுக்காக வந்து வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு டைம் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து வீட்டில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டைமே இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் பனானா இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் வெங்காயம் கூட தேவையில்லை. பனானா வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு ப்ளைனாகவே வந்து சாப்பிட்லாம். இன்னொரு பர்னரில் வந்து எக் ரைஸ் பண்ணலான்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரே ஒரு பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதனால வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து பொடி பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதை வந்து கார்னரில் வந்து நகர்த்திட்டு 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து எக் ஏதாவது வந்து வீணாக போயிடுச்சா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு குக் பண்ண ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ் வேக வைக்கும் போதே வந்து சால்ட் வந்து சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதால இதில் வந்து உப்பு எதுவும் சேர்க்கல. நீங்கள் வந்து ரைஸ் வந்து வடித்ததுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் வந்து அதை வந்து ஆற வச்சுடுங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து உதிரியாக வரும் ஒட்டாமல். ஸோ நம்ம எக் ரைஸும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். எக் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. குழந்தைக்கு வந்து இனிமேல் தான் வந்து சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்து தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் வந்து சேர்த்துருந்தேன். காரத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அரை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு கையோட வந்து லஞ்ச் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து பண்ணலான் இருக்கேன். அதனால் வந்து மட்டன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு குக்கரில் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணல. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது வந்து கிரேவி மட்டும் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சா வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால இந்த கிரேவியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கரெக்டாக எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கும் முன்னாடி அந்த கிரேவியை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். தால்ச்சா பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு பிறகு 4 பல் பூண்டு, கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு குக்கரை மூடிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்துட்டு நம்ம மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா பருப்பு வந்து நல்லா வெந்துடும். ஸோ வந்து நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மட்டன் வந்து வேக வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மட்டன் வேகிறதுக்கு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் செட்டில் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு வாழைக்காய், மாங்காய் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து கரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பேனில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு வந்து தால்ச்சால வந்து சேர்த்துடலாம். தாளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து கிரேவி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூப் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மட்டன் தால்ச்சா வந்து ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் தால்ச்சாவும் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.